தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை நாளை மறுநாள் மாலையுடன் முடிவடையும் நிலையில் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாசுதேவநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஆறுமுகநேரியில் உள்ள தனியார் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள எலிபேடில் வந்திறங்கினார். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். மத்திய அமைச்சரின் வருகையை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் பேரிகார்டுகள் அமைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் திருச்செந்தூர் டிபி ரோடு வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. முன்னதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவிலில் மூலவர் சண்முகர், சத்ரு சம்ஹார மூர்த்தி ஆகிய சன்னதியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுவாமி தரிசனம் செய்தார். இதனிடையே சிவந்தி ஆதித்தனாரின் 13ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருச்செந்தூரில் அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபத்தில் உள்ள அவரது முழு உருவச் சிலைக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் திருச்செந்தூர் வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகையை முன்னிட்டு சிவந்தி ஆதித்தனார் மண்டபத்தில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.